சட்டமன்ற நிகழ்வுகள்ல திமுகவினர் ஏன் பம்முறாங்க? திமுகவினர் மத்தியிலேயே இது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. குறிப்பா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட செந்தில்குமார் என்ன சொல்றாருன்னா, தேவக ஆக்ரோஷமான அரசியலை முன்னெடுத்திருக்கு. ஆனா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்களை உறவுமுறை சொல்லி அழைப்பதை தவிர்க்க வேண்டும்ங்கிறாரு. இதை யார் சொல்லணும்? திமுக தலைமை சொல்லணும். சரி, இந்த கருத்துக்களை ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பப்ளிக் டொமைனில் போடுறாருன்னா என்ன அர்த்தம்னா, தலைமைக்கிட்ட இந்த கருத்தை சொல்ல முடியாது, கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னா அதற்கு முன்பாகவே பல பேரிகேட் இருக்குது. அவருடைய உதவியாளர் சரி, அவருடைய ஒரு சில ஆலோசகர்களும் இந்த கருத்துக்களை அவர்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. அவரும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை திமுகவினர்கிட்ட சொல்ல மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு தான் பப்ளிக் டொமைனில் போடுறாரு. தலைமை மீதான நம்பிக்கையின்மை. இதே நம்பிக்கையின்மை தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்குது. ஏன் அவங்க ஆக்ரோஷத்தை காட்டாமல் கொந்தளிக்காமல் ஏன் அமைதியாக போகிறாங்க, பதுங்கி போகிறாங்கன்னா என்ன காரணம்னா, நம்ம மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, புது புது குற்றச்சாட்டுலாம் வந்துட்டுருக்கு. நாளைக்கு இந்த கேஸ் எல்லாம் எதிர்கொள்ளணும்னா தங்களுடைய தலைமை தங்களுக்கு உதவி பண்ணாது அப்படிங்கிறதுல அவங்க ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா திமுகவில் மறுசீரமைப்பு பண்ணணும், பல மாற்றங்களை பண்ணணும்னு சொன்ன திமுக தலைமை அதை செய்ய முடியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க. அதாவது தோப்பு வெங்கடாச்சலம் மாவட்ட செயலராக இருக்கார், அவரை பதவியிலிருந்து விலக்குறாங்க. விளக்குனதுக்கப்புறம் அந்த மாவட்டத்துக்கு புதுசாக ஒரு மாவட்ட செயலாளரில் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழலில் அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளை வேறு 2 மாவட்டங்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு தான் திமுக தலைமையுடைய நிலைமை இருக்குது, திமுகவுடைய நிலைமை இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னென்னா, எப்படியாவது தேவைக்கு அமைச்சர்களை காக்கா பிடிச்சி நம்ம மேலே குற்றச்சாட்டுகள், கம்ப்ளைண்ட்டுகள் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நாம் அடுத்த தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருப்போமா அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தேவைக்கவில் இருக்காது அப்படின்னு கருது.